அன்பது கோவிந்த என்றைக்கும் உனக்கே மாற்றைவோ பற்றை நாமங்கள் மாற்றீரோ உடல்ல சரியில்லை எவ்வளோ கொஞ்சம் ஒரு 10 மணி நேரமே கொஞ்சம் கவனமாக இருந்தது பயந்துட்டேன். நான் வந்து சென்னை அடையார் மியூசிக் காலேஜில் இசை பேராசிரியர் பணியாக பேசுகிறேன். என் சத்துநாதன் இங்கோட இசை பஞ்சாசி நடத்திட்டு இந்த கிஷன் என்பவர் அவங்க அரங்கத்துக்கு ரொம்ப நிறைய வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நால்வர் பாடிய சிறுத்தரங்களாக சென்று அடியை பாடியிருக்கேன். பக்கவாட்டோட ரயில் மண்டலத்தோட ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பௌர்ணமி ஒரு சேத்திரம் இப்படி 2010 ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 180 சேத்திரம் இது வரை பாடியிருக்கேன். நடந்துகிட்டே இருக்கு 21 அந்த நிகழ்வுக்கு இந்த அறக்கட்டளையிலிருந்து மாதம்போது எனக்கு அந்த அன்னதானம் வர்ற எல்லாருக்கும் அன்னதானத்துக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம இருக்குது. ஒவ்வொரு மாதம் கொடுத்துருக்காங்க அறக்கட்டளை மூலமாக. அவங்க இசைக்கலைஞர்களை பயிர்கின்ற மாணவர்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ 1500 ரூபாய் 2000 ரூபாய் இந்த ஸ்பெஷல் அறக்கட்டளையிலிருந்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப ஏழை குழந்தைங்க தீபாவளி அப்போ ஒரு எமர்ஜென்சி தீபாவளி அப்போ ரொம்ப ஏழை, அவங்க ரொம்ப ஹாஸ்பிட்டலில் 2 குழந்தைங்க 4 வருஷத்தில் படிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. தீபாவளி டைம் அவங்களுக்கு சொன்ன ஹெல்ப் பண்ண முடியல. உடனே ஒரு 2000 பணத்தை அனுப்பிச்சு குழந்தைங்களுக்கு கஷ்டம் எடுத்து கொடுங்க. உடனே அடுத்த செகண்ட் உடனே போன்றேன். அதுதான் இப்போ ரொம்ப சௌகரியமாக இருக்குது. உடனே சொன்ன உடனே நாளைக்கு நேரம் நாம போயிருக்கோம். டக்குன்னு சொன்ன உடனே ஒரு 2000 உடனே அனுப்பிச்சு விட்டாங்க. அது மாதிரி இந்த அறக்கட்டளை மூலம் நிறைய பயன்படுத்திருக்காங்க. நிறைய ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக நிறையா பண்ணுறாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் சேர்ந்தாங்க வந்து அவங்களோட டேலண்ட்டை தனியாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எழுத்தாளர் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. எழுதுறது படிப்புங்கிறது இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு படிக்கிறதே குறைஞ்சிட்டு மக்கள்கிட்ட இப்போ படிப்பதுன்றதே ரொம்ப குறைஞ்சிச்சு. அந்த படிப்பினுடைய அருமை தெரியல. ஒரு புத்தகம் படிக்கிறதோ, நாவல் படிக்கிறதோ, இதழ் படிக்கிறதோ சாதாரண விஷயம் இல்லை. நிறைய இப்போ இந்த டிவி செல்லுலாகிறதால படிப்புங்கிறது ரொம்ப 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 கம்மியாகிடுச்சு. படிக்கும் போது தான் ஒரு மனசே உண்மையாகும். ஒரு நாவல் படிக்கிறது ஜானகிராமனோ ஒரு பௌர்ணமானோ ஒரு எழுத்தாளர் டி ஜானகிராமனோ யாரோட எழுத்தாளர் ஒரு நாவல் நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் அதை பற்றி கவலை பண்ணுவீங்க. அந்த புக்குக்கு அவ்வளோ வேலை இருக்குது, படிக்கிறதுக்கு அவ்வளோ வேலை இருக்குது. படிக்கிறதுக்கு அவ்வளோ வேலையான விஷயம். அதனால எல்லோரும் படிக்கணும். அம்மா வந்து நிறைய புக்கு எழுதியிருக்காங்க, புக்கு இஷ்யூ பண்ணுறாங்க, நிறைய நாவல் படிச்சிருக்காங்க, நிறைய இல்லை சாதாரண விஷயம் இல்லை. அவங்க இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் இவ்வளோ தூரம் ஒரு நாவல் எடுத்து நிறைய நாவல் எழுதியிருக்காங்க. சாதாரண நிறைய பிரச்சனை விஷயம் நிறைய விஷயத்துக்கு உடனே சப்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அறக்கட்டளை மூலமாக நிறைய திருவிழாவில் ஒரு தெரிஞ்சான சொல்கிற மியூசிக் ஸ்கூல் நடக்குது. அங்கே உள்ள 20